ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துர்காஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காய் பொரியலோட மெயின் இன்கிரீடியன்ட் வாழைக்காயை 4-5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்திருக்கோம். இப்போ இதை நல்லா துருவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்திருக்கோம். இப்போ இதில் நம்ம எப்படி பொரியல் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 5 பல் பூண்டு. இது துருவன தேங்காய் ஒரு 2 பீஸ். அடுப்பு பற்ற வச்சு இப்போ இது மேல ஒரு பேன் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ இதுல நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு அரைவாசி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் லைட்டா ஃப்ரை ஆனதும் நம்ம இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு சேர்த்திக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது இந்த ஸ்டேஜ்ல வதங்கினதும் நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ இதுல நம்ம துருவி வச்சிருக்கிற வாழைக்காவை சேர்த்திக்கலாம். ஒரு வாழைக்காய் ஃபுல்லா துருவி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதனால மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா அந்த எல்லோ கலர்ல ஃபார்ம் ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம நிறுத்திடலாம் ஸ்டவ்வை. லாஸ்டா மல்லி இலை சேர்த்திக்கலாம். நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.